ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ, அதாவது விகிதம்னா என்ன, அதில் எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு விகிதம் ஃபுல்லாக டாபிக் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ பற்றி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொப்போர்ஷனுக்கு வாங்க. இப்போ இன்றைக்கி இதில் நம்ம ப்ரொப்போர்ஷனை பற்றி எல்லாமே பார்க்கலாம். முதல்ல அதில் உள்ள ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம விகிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், A/B. விகித சமம்னா என்ன, இந்த இருக்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிளுக்கு பேர் தான் என்னது, விகித சமம். ஏதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனை, அதாவது ரெண்டு விகிதத்தை ரேஷியோவை நம்ம விகித சமம் ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னு சொல்கிறது. இதுதான் அந்த ப்ரொப்போர்ஷன் அப்படின்றதுடைய சிம்பிள். ஸோ இப்படி ப்ரொப்போர்ஷனாக இருந்தது, ரெண்டு இது ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது, ரெண்டு ரேஷியோ அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த இந்த ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷனும் சேமாக இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் அண்ட் மிடில் உள்ள ரெண்டு டேர்ம், இந்த ரெண்டுடைய பெருக்கல் பலன் சேமாக இருக்கும். ரேஷியோவாக, இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் அதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி அந்த இது விகித சமமாக இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ரொப்போர்ஷனலாக இருக்குன்னா அந்த D அப்படின்றது அதோடைய ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். Dன்றது ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். இன்கேஸ் A/B = B/C இருந்தால் Cன்றது தேர்டு ப்ரொப்போர்ஷன். அதாவது A ஃபஸ்ட்டு, B செகண்டு, C தேர்டு, D ஃபோர்த்து. இது பேசிக்காக உள்ளது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இதுலேருந்து சம்ஸ் எப்படிலாம் கேட்காங்கன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஒரு ரேஷியோ, ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ரேஷியோவையும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொப்போர்ஷனலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த இதில் உள்ள விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இப்போ 3:5 அப்படின்றத எப்படி எழுதலாம், 3/5ன்னு எழுதலாம். அந்த விகித சமமாக இருக்குன்னு சொல்லும்போது அதை ஈக்குவல்ட்டுன்னு எழுதலாம். அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ x/20. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்குவோம், அதான தேவை. மற்ற எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்ருவோமா, இதை இங்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ 3 × 20/5, இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா, 4. அப்போ 3 × 4 எவ்வளவு, 12. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 12, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், A/B அதோடைய வேல்யூ 3:4. அடுத்து B/C அதோட வேல்யூ 8:9. இப்போ A/C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதை நல்ல ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு இங்கே ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்கனாலே என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குது, மொத்த வேரியபிள் தான் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. இங்கே மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது, அது 3ஐயும் அப்படியே எழுதிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, A/Bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அந்த இதுக்கு நேராக ஏக்கு நேராக A வேல்யூ, பிக்கு நேராக B வேல்யூ எழுதிக்கோங்க, முடிஞ்சுது. அடுத்தது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, B/C. அது என்ன கொடுத்துருக்காங்க, 8:9. ஸோ பிக்கு நேராக B வேல்யூ, சிக்கு நேராக C வேல்யூ. இதுதான் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய 3 ஸ்டெப். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு எம்டி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு எம்டி இருக்குது, இங்கே ஒரு எம்டி இருக்குது இல்லையா, அதுக்கு நியரஸ்ட் நம்பர் எதுவோ அதை எழுதணும். இப்போ சிக்கு இங்கே நியரஸ்ட் நம்பர் என்ன, 4. அப்போ இங்கே 4 எழுதணும். இந்த ஏக்கு கீழே இங்கே இதுக்கு நியரஸ்ட் நம்பர் எது, 8. அப்போ 8 இங்கே எழுதணும், அவ்வளோதான். இது 3 வேரியபிளுக்கு வச்சு கேட்டாலும் சரி, 4 வேரியபிளுக்கு வச்சு கேட்டாலும் சரி, இதுதான் ரூல்ஸு. ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குன்றதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்க ரேஷியோ அந்த இதுக்கு கீழே கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக எங்கெங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அதோடைய நியர்பை நம்பர் ரோலை பார்க்கணும், காலமில் பார்க்கக்கூடாது. ரோனால் இது, காலம்னா மேலேருந்து கீழே, ரோலை தான் பார்க்கணும். அந்தந்த ரோலை அதுக்கு நியரஸ்ட் நம்பர் எதுவோ அதை எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ணி A/C கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது அவ்வளோத்தையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை. அப்போ 8 × 3 நமக்கு எவ்வளவு, 24. அடுத்தது 8 × 4 எவ்வளவு, 32. அடுத்து 9 × 4 எவ்வளவு, 36. முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்க எந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, A/C கேட்டிருக்காங்க. இங்கே ஏவோட வேல்யூ என்ன, = 24. சியோட வேல்யூ என்ன, 36. ஸோ இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாமா. இதை நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் பண்ணலாம். அப்போ 12. இங்கே என்ன வரும், இங்கே 18.
அடுத்தது இது என்ன செய்யலாம், எந்த டேபிள் அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா இங்கே 6, இங்கே 9. திரும்பவும் இப்போ வந்து 3 டேபிளில் போட்டிங்கன்னா இங்கே 2, இங்கே 3. அப்போ நமக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன, 2:3. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்மால் ஏபிசிடியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி சேம் ஸ்டெப்பு. முதல்ல எத்தனை வேரியபிள், 3 வேரியபிள். A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க, A:B:C கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 3 வேரியபிளை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து முதல்ல கொடுத்துருக்கிறது A:Bயோட வேல்யூ, அதை அதுக்கு நேராக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து B:Cயோட வேல்யூ, அதையும் அதுக்கு நேராக அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நியரஸ்ட் நம்பர் எங்கெல்லாம் எம்டியாக இருக்கோ அதை எழுதிடுங்க. இங்கே நியரஸ்ட் நம்பர் 9, இங்கே நியரஸ்ட் நம்பர் 4. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 4s are எவ்வளவு 20, 9 4s are 36, 9 7s are 63. நம்ம இப்போ என்ன தான் கேட்டிருக்காங்க, A:B:C 3மே கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டு அப்படியே அதை எடுத்து எழுதிடுங்க. ஏதாவது கட் பண்ண முடிந்தால் கட் பண்ணிக்கலாம், இங்கே கட் பண்ண முடியாது, ஸோ அப்படியே விட்டுடலாம். 3லேயும் காமனாக இருந்தால் மட்டும் தான் கட் பண்ணணும். இப்போ இது 2 3ஆல் மல்டிப்ளை ஆகுது, அப்போ 3ஆல் கட் பண்ணலாம். இந்த 2 மட்டும் கட் பண்ணக்கூடாது. 3மே ஈக்குவலாக ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்படும்னா மட்டும்தான் அதை என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் அதை அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், x:y வந்து 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸோடைய வேல்யூ 3, ஒய்யுடைய வேல்யூ 4. அவ்வளோதான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 4x + y + 5y = 5x - 2y கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சது. அவ்வளோதான். அப்போ 4 × 2 + 4 × 3, எக்ஸோட வேல்யூ 3, 5 × 4 = 5 × 3 - 2 × 4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ணால் என்ன வரும், 4 3s are 12, இங்கே 5 4s are 20, 12 + 20 எவ்வளோ வரும், 32. இங்கே 5 3s are 15, 2 4s are 18. ஸோ 15 - 8 எவ்வளோ வரும், 7. ஸோ 32:7 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இப்போ A:B:Cயோட வேல்யூ, C:Dயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. A:B:C:Dயோட வேல்யூ. அப்போ இங்கே நமக்கு வேரியபிள் முதல்ல எத்தனை, 4 வேரியபிள். அதை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, A:B:Cயோட வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து C:Dயோட வேல்யூ எழுதியாச்சு. ஸோ கடைசி எங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நியரஸ்ட் நம்பர் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே 5 இருந்தனால இங்கே 5 எழுதிட்டோம். அடுத்து இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே என்ன தான் வரும், 5 தான் வரும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, இது அப்படியே மல்டிப்ளை. ஸோ 10, இங்கே 15, இங்கே 4 × 5 20, அடுத்து 4 × 6 24. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியுமா, அவங்க A:B:C தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இதை என்ன செய்ய முடியாது, எது காமனாக 3 4லேயுமே எதுவும் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். 10 15 20 24 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல், அதாவது 3வது விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது விகிதம் ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், C. அது எப்படி இருக்கும், இங்கே ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. A:B = B:C. கண்டுபிடிக்க வேண்டிய சிஏ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு இது ஃபார்முலா அதில் பார்த்தோமா. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2 இது விகித சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 விகிதத்தையும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்முடைய பெருக்கல் பலன் மல்டிப்ளிகேஷனும் நடுவில் உள்ள சென்டரில் உள்ள 2 நம்பருடைய மல்டிப்ளிகேஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ x = 16, x = 36 × 36 வரும். 16 இங்கே வந்தால் டிவிசிபிளில் வந்துடுமா. இதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம், 2 டேபிளில் 18, இங்கே 8. அடுத்து அகெயின் போட்டிங்கன்னா இங்கே 4, இங்கே 18, 4 கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப இங்கே 2 டேபிளில் இங்கே 9, இங்கே 9. ஸோ ஃபைனலாக 9 × 9 81. அதுதான் நமக்கு C, அதாவது 3வது ரேஷியோ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1210 ரூபாயை என்ன செய்கிறாங்களாம், 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஈக்குவலாக. கொடுத்தாங்கன்னா A:Bயோட வேல்யூ ஒரு ரேஷியோவில் இருக்குது, B:Cயோட வேல்யூ ஒரு ரேஷியோவில் இருக்குது. Cக்கு வந்து அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல 3 பேருக்குள்ள காமன் ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிப்போம். அதுக்கு நமக்கு என்ன மெத்தட் தெரியும், இந்த ரேஷியோ மெத்தடில் போடுவோமா. மொத்தம் எத்தனை வேரியபிளுங்க, 3 வேரியபிள் இருக்குது. அப்போ அதை எழுதியாச்சு. அடுத்து A:Bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்போ அதை எழுதிக்கிடுவோம். அடுத்து Cயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிடுவோம். அடுத்து எம்டி இதில் நியரஸ்ட் நம்பர் எழுதியாச்சு.
இதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை மல்டிப்ளை பண்ணுவோமா, மல்டிப்ளை பண்ணால் 5 9 45, அடுத்து 9 4 36, 10 4 40. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 3 இதுக்கு காமன் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. இந்த இதோட கூடுதல் தானே நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 ரேஷியோட கூடுதல் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 1210 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஐயும் முதல்ல ஆட் பண்ணுவோம். 45 36 40, 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன, 121. இந்த 121 தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1210ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சிக்கு இங்கே என்னென்னு பார்த்தோம், 40 வந்துருக்கு. அப்போ 40 அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1210 × 40, இங்கே எக்ஸ் இன்ட்டு 2121 வரும். அந்த 121 இங்கே வரும்போது கீழே வந்தால் டிவிஷனில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 10. ஸோ 10 × 40 எவ்வளவு, 400. அப்போ சிக்கு பெற வேண்டிய வேல்யூ அமௌண்ட் இஸ் 400. அதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் மணி, ஒரு மணியை வந்து பாலாக்கும் ராமுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமுக்கும் சுந்தருக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் பாலாக்கு எவ்வளோ கிடைக்குதான், 625 ரூபா கிடைச்சால் சுந்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுதலாமா, முதல்ல அங்கே வேரியபிள் இருந்ததுனால வேரியபிள் போட்டோம். இங்கே நேம் இருக்கிறதுனால நேமுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சுக்கோங்க. முதல்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்க, பாலா, அடுத்து ராம், அடுத்தது சுந்தர். 3 நேமுடைய ஃபஸ்ட் லெட்டர் வச்சுக்கோங்க. இப்போ பாலா ராமுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 5:8. அடுத்தது ராம் சுந்தருடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 5:7. இப்போ நியரஸ்ட் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், இதை மல்டிப்ளை பண்ணால் 25 40 56. முதல் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பாலா கிட்ட பாலாவோட வேல்யூ என்னவா, 25 அப்படின்றது 25 ரேஷியோன்றது என்ன வேல்யூவா, 625ன்னு கொடுத்துட்டு சுந்தருடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சுந்தருடைய வேல்யூங்க என்ன, 56 ரேஷியோவில் மணியில் எவ்வளவுன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 25x = 56 × 625. இந்த 25 இங்கே இருக்கிறது கீழே வரும்போது இங்கே டிவிசிபிளில் வந்துடுமா. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 25. ஸோ 25 × 56ஓட வேல்யூ 1400. இதுதான் யார் பெற வேண்டியது, சுந்தரிடம் இருக்க வேண்டிய பணம். அப்போ நமக்கு ஆன்சர் சுந்தரிட்ட இருக்க வேண்டிய பணம் ரீஸ் 1400. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரீஸ் 510 அந்த அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரித்து கொடுக்காங்களாம். யாருக்கெல்லாம், ABCன்னு 3 பேருக்கு பிரித்து கொடுக்காங்க. பிரித்து கொடுக்குறத எந்த வகையில் பிரித்து கொடுக்குறாங்க, இது வரைக்கும் ரேஷியோன்னு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து பியோட வேல்யூலேருந்து 2/3 வந்து கிடைக்குதான். அடுத்து பி வந்து எவ்வளோ கிடைக்குதான், சியோட வேல்யூலேருந்து 1/4 கிடைக்குதான். இப்படி கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், போல் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுங்க. ஏக்கு எவ்வளோ கிடைக்கி, பியோட வேல்யூவில் 2/3 பங்கு. அடுத்து பிக்கு எவ்வளோ கிடைக்கி, சியோட வேல்யூவில் 1/4 பங்கு. இது 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ சியை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். சியை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிரும், x/4 ஆயிருமா. ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும், இந்த பியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும், 2/3 × x/4ன்னு வரும். 2 இங்கே கேன்சல் ஆனால் A = x/6. இப்போ 3 இதுக்குள்ள ரேஷியோ தெரிஞ்சுட்டு, எதுக்கு, A:B:C. ஏவோட வேல்யூ என்ன, x/6. அடுத்தது பியோட வேல்யூ என்ன, x/4. சியோட வேல்யூ x. ஸோ இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சாச்சா. இப்போ 3 இதுக்கு உள்ள ரேஷியோ வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 பேருக்கும் உள்ள அந்த ரேஷியோ வேல்யூ தான் மொத்த அமௌண்ட்டு தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 510. அப்போது x/6 + x/4 + x. இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 510. அப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருமா. ஸோ 6க்கும் 4க்கும் எல்சிஎம் வேல்யூ என்ன, எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்சிஎம் வேல்யூ என்ன, 12. அப்போ இங்கே என்ன வரும், மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே. அப்போ மேலேயும் 2. அப்போ 2x ப்ளஸ் அடுத்து இங்கே 3ஆல் பண்ணணும். அப்போ மேலேயும் 3. அப்போ 3x. அடுத்து இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 12. அப்போ ப்ளஸ் 12x = 510. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணோன்னா நம்ம 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 2x 3x + 12x இருக்குது. அப்போ 17x = இங்கே என்ன இருக்குது, 510. 12 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும்.
ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா? 17ஐயும் 510ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்னாகும்? 30. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 600. எக்ஸோடைய 360. எக்ஸோட வேல்யூ என்னது? 360. 360ன்றது அப்போ எக்ஸுன்னு நம்ம யாரோடைய அமௌண்ட் வேல்யூ எடுத்துருக்கோம் இந்த இடத்துல? சியோட வேல்யூங்க. நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் வந்து யாரோடைய வேல்யூன்னு எடுத்திருக்கோம்? சியோடைய வேல்யூ. அப்போ சிக்கு இப்போ என்ன அமௌண்ட்டு கிடச்சிருக்கு? ரீஸ் 360 கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம மித்த ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ பியோட வேல்யூ என்ன? எக்ஸ் பை 4. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். 360 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்ன வரும்? அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 90. அடுத்தது பாருங்கள், ஏவோட வேல்யூ அதே மாதிரி ஏக்கு என்னது? 360 டிவைடட் பை 6. எக்ஸ் பை 6 தானே? அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 60. அப்போ சிக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? ரீஸ் 90. ஏக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் ரீஸ் 60. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு ப்ரொப்போர்ஷனில் உள்ள கொஸ்டின் மாடல். நம்ம அவ்வளோ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதிலேருந்து நான் உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்கேன். இங்கிலீஷில் இல்லையா, தமிழில் இல்லைன்னு நினைக்காதீங்க, அது சிம்பிளானது, அதனால தான் நான் இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துருக்கேன். முதல்ல 2 ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசி பிசிசி கேட்டிருக்காங்க. அடுத்து 2 ரேஷியோ விகித சமமாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 4th ப்ரொப்போர்ஷனல், அதுக்கும் அந்த ஃபார்முலா சொன்னாலே அதில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.